போன விலாக்லேயே பார்த்துருப்பீங்க. நான் ராஜ்மா நைட்டே ஊற வச்சிட்டேன். இப்போ மார்னிங் எந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி இருந்துச்சு. குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இங்கே லைட்டாக மழை தூர்னாவே வந்து பார்த்திங்கன்னா பவர் கட் பண்ணிடுறேன். மாவுமே பார்த்திங்கன்னா நல்லாவே புளிச்சு வந்துருந்துச்சு. உப்பு போட்டு ஆல்ரெடி நைட்டே நான் கலக்கி வச்சுட்டேன். அதனால வந்து சும்மா மட்டும் மேலாப்பில் எடுத்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு மாவு. இந்த குருமா எப்படி வைக்கிறேன்னு பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஆயில் ஊற்ற தேவையில்ல, கொஞ்சமாக மட்டும் ஊற்றினா போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஸ்பைசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா பொரிஞ்சதுமே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, புதினா இதெல்லாமே கொத்தமல்லியும் போட்டிருக்கேன் நான். எல்லாமே போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது வணங்கினதும் பார்த்திங்கன்னா ராஜ்மாவையும் எடுத்து அதோட போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கி. இதில் காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்துச்சு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். லைட்டாக மட்டும் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வச்சிட்டேன். ஏன்னா ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆயிரும். அதனால ஒரு அடுப்பில் வந்து குழம்பு வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றிட்டேன். நைட் வந்து பார்த்திங்கன்னா தம்பி பணியாரம் தான் கேட்டுட்டு இருந்தான். நானும் நைட்டில் இருந்து பணியாரக்கல் தொலைவிட்டே இருக்கேன். எங்கே வச்ச ஞாபகத்துக்கே இல்லை. நைட்டே பார்த்திங்கன்னா பாப்பா அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால், ஆனால் வந்து நான் மறந்துட்டே வந்துட்டேன் வரும்போது. அதனால இட்லியே ஊற்றிக்கலான்னு தான் ஊற்றிட்டு மசாலாலாம் நல்லா வணங்கினதும் பார்த்திங்கன்னா இதோட வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அப்புறம் முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கலாம். என்கிட்ட முந்திரி இப்போதைக்கு இல்லை. அதனால் இதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி அதோடய இந்த ராஜ்மாவோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். குக்கர் மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா ராஜ்மாவும் வெந்துடும். குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் நல்லா வெந்துருச்சு. இட்லியும் நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமாக மட்டும் ஊற்றினா போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் அரைச்சி இதிலே வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா விசில் வந்ததும் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிருங்க. குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி வச்சிட்டேன். தம்பி எந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா தம்பிக்கும் ஊட்டி விட்டேன். அவனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தால் தான் சாப்பிடுவான், நல்லா இல்லைன்னா சாப்பிட மாட்டான். அவனுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருக்கு போல இருக்குது. அவனும் சாப்பிட்டுட்டான். நானும் பார்த்திங்கன்னா ரெடியாகி அந்த பசங்களுக்கும் கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துருந்தேன். ராஜ்மா குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுன்னு சொல்லி. அவங்களும் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.